ஹாய் மை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் ஆப் லெசன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன், வீடியோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டினேஷன்ஸ் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. தமிழ் டேலண்ட் எக்ஸாம் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் என்ன, அது யார் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் எப்போ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறது, டேட் எக்ஸாம் எப்போ அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ஸில் அஃபிஷியலாக அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்தோன்னா லைவ் கிளாஸஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள தமிழ் டேலண்ட் எக்ஸாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு வந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25-26 கல்வியாண்டிற்கான எக்ஸாம் வந்து 11/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சனிக்கிழமை, ஓகேங்களா. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அண்ட் தென் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதுவும் லிங்க்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 1500 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்தேர்வில் 50 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள 50 விழுக்காடிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தமிழக அரசின் 25-26 கல்வியாண்டில் வெளியிட்ட திருத்தி அமைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் தமிழ் டேல் புக் வந்து இப்போ நியூ சிலபஸ் வந்தது 25-26 வந்தது இல்லையா, அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிடிஎஃப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ஸ் உட்பட ஏதாவது வேணும் அப்படின்னா கூட. இயல் 7 கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத, அப்புறம் இயல் 2 உள்ள மேகம் பிரும்பமம், இயல் 6 முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் 7 அக்கறை ஆகிய 4 தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளில் வினாட்கள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்தேர்வு கொள்குறி வகையில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நகரங்களில் இத்தேர்வு நடைபெறும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோமா. 25-26 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட்ட மாணவர்கள் எல்லாருமே நீங்க 11/10/2025 வந்து எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இது எந்த வெப்சைட்ல போய் உங்க டீச்சர்ஸே பார்த்துக்குவாங்க, www.dge.tn.government.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்டேட் பண்ணணும். இன்னையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 22/8 அடுத்த மாதம் 4/9/2025 வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபைனல் டேட் வந்து 4/9/2025. 50 rupees வந்து உங்களுக்கு சார்ஜஸ், விண்ணப்ப படிவம் வந்து அப்ளை பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ லைவ் கிளாஸஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் லைவ் கிளாஸஸ் நிறையா கொடுத்துருந்தோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். மேபி உங்களுக்கு நாளைக்கு நான் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நாளைக்கு நான் ஈவினிங் டைமில் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போ லைவ் கிளாஸஸ் அப்படின்றது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டேலண்ட் எக்ஸாம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, 11th குரூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸும் அந்த தமிழ்ல இருந்து எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் தமிழ் டேலண்ட் எக்ஸாம் லைவ்ல வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணதுனால இது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அடிஷனலாக நீங்கள் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வருதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது படிக்கிறதுனால. ஓகே, இந்த நியூஸஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.